தேடுகிறவர்கள் தேவ வசனத்துக்கு செவி கொடுத்து தாங்கள் எடுக்கப்பட்ட இடத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 1வது வசனம். தேடுகிறவர்கள் தேவ வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய கிருபையில நமக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதை குறித்து அதிகமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் யார் என்போம், அவருடைய நாமம் என்று நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் இயேசுவை அறியாத ஜனங்கள் இருப்பார் சொன்னால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் காணப்படுது பாருங்க. கர்த்தரை தேடுகிற நீங்கள் அப்படின்னா கர்த்தர் யார் என்று சொல்லி அறிய விரும்பி தேடுகிற நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதான வார்த்தை. அப்ப இந்த நாளிலே கர்த்தரை தேடுகிறவன் எப்படி தேட வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, வேத வசனத்துல நீ என்ன பண்ணணும், கர்த்தரை தேட வேண்டும், கிறிஸ்துவை தேட வேண்டும் அப்படி என்று சொல்லி அர்த்தம். அதனால்தான் கண்மலையை அவன் தேடுகிறவனாய் இருப்பான். யாரும் ஏசாயா 51 அதிகாரம் 4வது வசனம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேசுறார். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்க. இப்ப கர்த்தர் நம்ம ஜாதி தான். தேவன் சொல்றாரு, என் ஜாதியாரே என் வாக்கை கவனி. யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்றீங்களோ நீங்கெல்லாம் அவர் ஜாதியா? வேதம் சொல்லுது நீங்கெல்லாம் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, நீங்கெல்லாம் ஏன் ஜாதி, ஏன் ஜனம் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்றார். அப்ப இந்த வேதம் அவரிடத்திலிருந்து வெளிப்படுதான். அப்ப எங்க தான் அவரை தேட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வேதத்துல தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கும் அவரை நாம தேடி பார்க்க வேண்டும். பாருங்க, நேற்று ஒருவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் கேட்டான், நீங்க மெசேஜ் எடுத்துட்டே இருக்கிறீங்க, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, கிறிஸ்துவ குறித்து சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருது நீங்க கிறிஸ்துவ குறித்து தான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருது. இப்போ நான் சொன்னேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போர் அடிச்சிடுது அப்படி சொல்ல கேட்டேன். நான் சொன்னேன் அவர்கிட்டன்றதோட அவன்கிட்டன்னு சொல்லுவான், சின்ன பையன் தான். சரி, ஓகே. அப்ப நான் ஒரு காரியத்தை சொன்னேன், இந்த வேதம் முழுவதுமே யாரை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வேதம் முழுவதும். இந்த வேதம் நம்ம கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்று சொல்லி யோவான்ல 20ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக தேவகுமாரன் யார் என்று சொல்லி அறிந்து நாம விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படுவதற்காகவே கொடுக்கப்பட்டதுதான் இது இந்த வேதம். ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டது. எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சகர் யார் என்று அறிந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சகர் என்று சொன்னாரு அது இயேசு என்று சொல்லி அர்த்தம். இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சகர். இப்ப ரட்சிப்புக்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ரட்சகர் யார் என்று இந்த வேதம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் யாரை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கு? எப்படி நீ ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி உன்னுடைய ரட்சகரை குறித்து அது பேசிக் கொண்டிருக்குது. அப்ப என்னுடைய வேலை என்ன? வேதத்துல எதை திருப்பினாலும் பாரு, இது இயேசு கிறிஸ்து உனக்கு காண்பிக்குது, இது இவர்தான் சொல்லுது, இவர்தான் சொல்லுது என்று சொல்லி நான் காண்பித்து கொண்டே வரும்பொழுது அவன்கிட்ட சொன்னேன், நான் உனக்கு இதனுடைய எஃபெக்ட் இப்ப தெரியாது, நீ போய் வெவ்வேறு பிரசங்கங்களை கேளு அல்லது நீ வேத வசனங்களை நீ வாசிச்சு பாரு, அப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ண உனக்கு புரியும். நீ வேற ஒரு காரியத்தை கேட்கும்போது இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொல்றாரு என்று சொல்லி உன்னால கண்டுபிடித்து விட முடியும் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்ப இதனால் நீ தொடர்ந்து பிரசங்கங்களை கேட்டா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறதை காட்டி கொடுக்கிறது இப்ப புரியலனாலும் நீ பாத்தீங்கன்னா வருகிற நாட்கள்ல கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பாய் என்று சொன்னால், ஆழ்ந்து ஆராய்ந்து பார்ப்பாய் என்று சொன்னால், இல்ல வெவ்வேறு பிரசங்களை கேட்பேன்னு சொன்னால் ரொம்ப எளிதா என்ன பண்ண உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படி என்று சொல்லி நான் சொன்னேன். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எப்படி அப்படின்னு சொன்னா,
அவரிடத்திலிருந்து வேதம் புறப்படுதான். அப்ப எங்க தான் போய் அவரை தேடுவீங்க? இங்கே தான் தேடி ஆகணும். இந்த வேதத்துக்குள்ள தேடினா நீங்க கண்டுபிடிக்கிறது ஒருவரை மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்கிறது ஒருவரை மட்டும்தான்.